வணக்கம். அரசியல் A to Z. செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் எந்த ஜாதி மக்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள்? தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 4 மண்டலங்கள், 6 சமூகங்கள். 1 சத்திரிய குல வன்னியர்கள், 2 முக்குளத்தூர், 3 பறையர்கள், 4 கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், 5 நாடார்கள், 6 பல்லர் அல்லது தேவேந்திர குல வேளாளர்கள் போன்ற 6 சமூகங்கள் 200 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட வாரியாக கடந்த 14 காணொளி வாயிலாக விவரமாக பார்த்தோம். இந்த காணொளியில் 3 மாவட்டங்கள் சட்டமன்ற தொகுதிகள் விவரங்களை பார்க்கலாம். மொத்தம் 38 மாவட்டங்கள் விவரம் 2026 அப்டேட் விவரங்களை பார்த்துள்ளோம். மாவட்டம் 1 செங்கல்பட்டு, 7 சட்டமன்ற தொகுதிகள், 1 நாடாளுமன்ற தொகுதி உள்ளன. மாவட்டம் 2 மயிலாடுதுறை, 3 சட்டமன்ற தொகுதிகள், 1 நாடாளுமன்ற தொகுதி உள்ளன. மாவட்டம் 3 திருவாரூர், 4 சட்டமன்ற தொகுதிகள், 1 நாடாளுமன்ற தொகுதி உள்ளன. கடந்த 4 மாதங்களாக மொத்தம் 14 காணொளிகள், 38 மாவட்டங்கள், 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 நாடாளுமன்ற தொகுதிகள் பற்றிய விவரங்களை பார்த்தோம். மாவட்டம் 1 செங்கல்பட்டு, 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவைகள் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டம் 2 திருவாரூர், 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவைகள் 1 திருத்துறைப்பூண்டி, 2 மன்னார்குடி, 3 திருவாரூர், 4 நன்னிலம். அடுத்து மாவட்டம் 3 மயிலாடுதுறை, 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 1 சீர்காழி, 2 மயிலாடுதுறை, 3 பூம்புகார் போன்ற 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. செங்கல்பட்டு 7 சட்டமன்ற தொகுதிகள், திருவாரூர் 4 சட்டமன்ற தொகுதிகள், மயிலாடுதுறை 3 சட்டமன்ற தொகுதிகள், மொத்தம் 14 சட்டமன்ற தொகுதிகள். அவைகளில் 4 சட்டமன்ற தொகுதி பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதம் 10 சட்டமன்ற தொகுதிகள் பொது தொகுதிகளாகும். இந்த 3 மாவட்டங்களின் முக்கிய 5 பெரும்பான்மை ஜாதிகள் பற்றிய விவரம். 1 செங்கல்பட்டு, வன்னியர், பறையர், முதலியார், கிறிஸ்துவர், இஸ்லாமியர். 2 திருவாரூர், ஆதி திராவிடர், முக்குளத்தூர், வன்னியர், முத்தரையர், இஸ்லாமியர். 3 மயிலாடுதுறை, வன்னியர், பறையர், பல்லர், முக்குளத்தூர், இஸ்லாமியர் போன்ற ஜாதிகள் முன்னிலையில் உள்ளார்கள். சட்டமன்ற வாரியாக முக்கிய 3 ஜாதிகள் விவரம். 1 செங்கல்பட்டு மாவட்டம். 1 சோழிங்கநல்லூர், வன்னியர் 28%, பறையர் 12%, நாடார் 10%. 2 பல்லாவரம், பறையர் 34%, வன்னியர் 24%, இஸ்லாமியர் 12%. 3 தாம்பரம், பறையர் 38%, வன்னியர் 28%, நாடார் 8%. 4 செங்கல்பட்டு, வன்னியர் 30%, பறையர் 20%, முதலியார் 16%. 5 திருப்போரூர், வன்னியர் 42%, பறையர் 30%, முதலியார் 6%. 6 செய்யூர், பறையர் 41%, வன்னியர் 32%, முதலியார் 5%. 7 மதுராந்தகம், பறையர் 38%, வன்னியர் 32%, முதலியார் 12% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். மாவட்டம் 2 திருவாரூர். 1 திருத்துறைப்பூண்டி, ஆதி திராவிடர் 40%, முக்குளத்தூர் 21%, முத்தரையர் 12%. 2 மன்னார்குடி, முக்குளத்தூர் 47%, பல்லர் 21%, பறையர் 14%. 3 திருவாரூர், பறையர் 21%, சோழிய வேளாளர் 21%, பல்லர் 15%. 4 நன்னிலம், ஆதி திராவிடர் 33%, சோழிய வேளாளர் 19%, வன்னியர் 19% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். மாவட்டம் 3 மயிலாடுதுறை. 1 சீர்காழி, வன்னியர் 43%, பறையர் 37%, பிள்ளைமார் 9%. 2 மயிலாடுதுறை, வன்னியர் 30%, பறையர் 20%, முக்குளத்தூர் 12%. 3 பூம்புகார்,
வன்னியர் 29%, பறையர் 20%, பள்ளர் 10% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். அடுத்த காணொளியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் செலவு எவ்வளவு ஆகும், எந்த மாதிரி செலவுகள், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் பற்றி விவரங்களை பார்க்கலாம். ஞானத்தின் மூலம் பெற்ற அறிவு, விஞ்ஞானம் மூலம் கிடைத்த நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.